மதுரை கொட்டாம்பட்டியில் விவசாயிகளால் நடத்தப்படும் சமுதாய வானொலி மத்திய அரசின் விருதை 3ஆம் முறையாக வென்றிருக்கிறது. கொட்டாம்பட்டி சுற்றுப்பகுதி விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்களை வழங்குவது மட்டுமன்றி உள்ளாட்சி அமைப்புக்கு நிகராக அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்கும் துணை நிற்கிறது இந்த வயலகம் வானொலி. சங்கம் வைத்து தமிழ் மொழியை உயர்த்திய மதுரை என்ற வார்த்தையை கேட்கும் பெரும்பாலானவர்களுக்கு சித்திரை திருவிழாவும் மல்லிகையும் தான் நினைவிற்கு வரும். ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அங்கு ஒளிபரப்பாகும் வயலகம் என்ற சமூக வானொலிதான். விவசாய அமைப்பு நடத்தக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய ரேடியோ. இது அவார்ட் நாங்க வாங்கினோம்னு சொல்றத விட எங்க மக்கள் அமைப்பு எங்க மக்கள் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க பெருமைப்படுறாங்க. நம்ம தேசிய விருது வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரேடியோ தேசிய விருது வாங்கியிருக்கு. நம்ம ரேடியோ தான் சொல்றாங்கன்னு ஒழிய இது இன்னொருத்தவங்க நடத்துற ரேடியோ அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. அதனால அவங்களுக்கு பெருமையா தான் அதை நினைக்கிறாங்க. நம்ம ரேடியோவே உங்களுக்கு பெருமையாவே ஃபீல் ஆகுது. மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டியில் வேளாண் மேம்பாடு சார்ந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக அந்த பகுதி விவசாயிகளால் உருவாக்கப்பட்டதுதான் வயலகம் என்ற அமைப்பு. விவசாய இடுபொருட்கள், கடன் உதவி திட்டம், பயிர் காப்பீடு, கண்மாய் புனரமைப்பு போன்ற பணிகள் இந்த வயலகம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பிறகு 2011ஆம் ஆண்டில் வயலக வானொலி என்ற சமுதாய வானொலியை விவசாயிகள் இணைந்து துவக்கினர். இதன் மூலமாக கொட்டாம்பட்டியை சுற்றியுள்ள 330 கிராமங்களில் சுமார் 1 லட்சம் விவசாயிகளுக்கு வேளாண்மை சார்ந்த தகவல்கள் தினமும் 16 மணி நேரம் வரை பகிரப்படுகிறது. மரப்பயிர்கள்னால 8 அடிக்கு மேல அதே மாதிரி 10 அடி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் தருங்க. 12 அடி இருக்கிறதும் நல்லது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு அதில் பெரும் வெற்றி கண்ட வயலகம் வானொலிக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் 2015 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் 2 முறை விருது அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சமூக பங்களிப்பு பிரிவின் கீழ் 3வது முறையாக விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதனை விவசாயிகளையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து வயலக வானொலியில் உரையாட வைப்பதும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கிறது. விவசாய சாதனையாளர்கள்லாம் இதுல எங்க பேட்டிக்குள்ள வர்றாங்க. நல்ல அறிவுறுத்தல் உண்டாகுது. இயற்கை வேளாண்மையை பத்தி நிறைய பேசுறதுக்கு எங்க வானொலியை கருவியா பயன்படுத்திக்கிறோம். உள்ளபடியே மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாராட்டுதல் கிடைக்கிறது. அதால தாங்க இந்த பகுதியின் பிரதான பயிர்களான நெல், கடலை, தென்னைக்கு உரிய பருவகால சிரமங்கள் குறித்த தகவல்கள், அரசின் திட்டங்கள், பூச்சி நோய் மேலாண்மை, விவசாய நிபுணர்கள் மூலமாக இயற்கை வேளாண் விழிப்புணர்வு, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற பயிரிடல் போன்ற பல்வேறு தகவல்கள் வயலக வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. குறித்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை தகவல், சந்தைப்படுத்தக்கூடிய தகவல், அந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளை சரியக்கூடிய விஷயங்கள் இந்த வயலக வானொலி வாயிலாக தெரியப்படுத்துறதுனால இது ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக எளிய முறையில் கூட இந்த உலகை உங்களால் அசைத்து பார்க்க முடியும் என்ற மகாத்மா காந்தியின் வார்த்தைகளின் லட்சியவாத சாட்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய வயலகம் வானொலிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஆனது என்று நெகிழ்கின்றனர் கொட்டாம்பட்டி விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வயலக வானொலி பண்பலை 90.4 கொட்டாம்பட்டியிலிருந்து நான் உங்கள் ரத்னா. மதுரை கொட்டாம்பட்டியில் விவசாயிகளால் நடத்தப்படும் சமுதாய வானொலி மத்திய அரசின் விருதை 3ஆம் முறையாக வென்றிருக்கிறது. கொட்டாம்பட்டி சுற்றுப்பகுதி விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்களை வழங்குவது மட்டுமன்றி உள்ளாட்சி அமைப்புக்கு நிகராக அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்கும் துணை நிற்கிறது இந்த வயலகம் வானொலி. சங்கம் வைத்து தமிழ் மொழியை உயர்த்திய மதுரை என்ற வார்த்தையை கேட்கும் பெரும்பாலானவர்களுக்கு சித்திரை திருவிழாவும் மல்லிகையும் தான் நினைவிற்கு வரும். ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அங்கு ஒளிபரப்பாகும் வயலகம் என்ற சமூக வானொலிதான். விவசாய அமைப்பு நடத்தக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய ரேடியோ. இது அவார்ட் நாங்க வாங்கினோம்னு சொல்றத விட எங்க மக்கள் அமைப்பு எங்க மக்கள் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க பெருமைப்படுறாங்க. நம்ம தேசிய விருது வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரேடியோ தேசிய விருது வாங்கியிருக்கு. நம்ம ரேடியோ தான் சொல்றாங்கன்னு ஒழிய இது இன்னொருத்தவங்க நடத்துற ரேடியோ அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. அதனால அவங்களுக்கு பெருமையா தான் அதை நினைக்கிறாங்க. நம்ம ரேடியோவே உங்களுக்கு பெருமையாவே ஃபீல் ஆகுது. மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டியில் வேளாண் மேம்பாடு சார்ந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக அந்த பகுதி விவசாயிகளால் உருவாக்கப்பட்டதுதான் வயலகம் என்ற அமைப்பு. விவசாய இடுபொருட்கள், கடன் உதவி திட்டம், பயிர் காப்பீடு, கண்மாய் புனரமைப்பு போன்ற பணிகள் இந்த வயலகம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பிறகு 2011ஆம் ஆண்டில் வயலக வானொலி என்ற சமுதாய வானொலியை விவசாயிகள் இணைந்து துவக்கினர்.
இதன் மூலமாக கொட்டாம்பட்டியை சுற்றியுள்ள 330 கிராமங்களில் சுமார் 1 லட்சம் விவசாயிகளுக்கு வேளாண்மை சார்ந்த தகவல்கள் தினமும் 16 மணி நேரம் வரை பகிரப்படுகிறது. மரப்பயிர்கள்னால 8 அடிக்கு மேல அதே மாதிரி 10 அடி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் தருங்க. 12 அடி இருக்கிறதும் நல்லது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு அதில் பெரும் வெற்றி கண்ட வயலகம் வானொலிக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் 2015 மற்றும் 2023 ஆண்டுகளில் 2 முறை விருது அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சமூக பங்களிப்பு பிரிவின் கீழ் 3வது முறையாக விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதனை விவசாயிகளையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து வயலக வானொலியில் உரையாட வைப்பதும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கிறது. விவசாய சாதனையாளர்கள்லாம் இதுல எங்க பேட்டிக்குள்ள வர்றாங்க. நல்ல அறிவுறுத்தல் உண்டாகுது. இயற்கை வேளாண்மையை பத்தி நிறைய பேசுறதுக்கு எங்க வானொலியை கருவியா பயன்படுத்திக்கிறோம். உள்ளபடியே மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாராட்டுதல் கிடைக்கிறது. அதால தாங்க இந்த பகுதியின் பிரதான பயிர்களான நெல், கடலை, தென்னைக்கு உரிய பருவகால சிரமங்கள் குறித்த தகவல்கள், அரசின் திட்டங்கள், பூச்சி நோய் மேலாண்மை, விவசாய நிபுணர்கள் மூலமாக இயற்கை வேளாண் விழிப்புணர்வு, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற பயிரிடல் போன்ற பல்வேறு தகவல்கள் வயலக வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. குறித்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை தகவல், சந்தைப்படுத்தக்கூடிய தகவல், அந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளை சரியக்கூடிய விஷயங்கள் இந்த வயலக வானொலி வாயிலாக தெரியப்படுத்துறதுனால இது ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக எளிய முறையில் கூட இந்த உலகை உங்களால் அசைத்து பார்க்க முடியும் என்ற மகாத்மா காந்தியின் வார்த்தைகளின் லட்சியவாத சாட்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய வயலகம் வானொலிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஆனது என்று நெகிழ்கின்றனர் கொட்டாம்பட்டி விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வயலக வானொலி பண்பலை 90.4 கொட்டாம்பட்டியிலிருந்து நான் உங்கள் ரத்னா. மதுரை கொட்டாம்பட்டியில் விவசாயிகளால் நடத்தப்படும் சமுதாய வானொலி மத்திய அரசின் விருதை 3ஆம் முறையாக வென்றிருக்கிறது. கொட்டாம்பட்டி சுற்றுப்பகுதி விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்களை வழங்குவது மட்டுமன்றி உள்ளாட்சி அமைப்புக்கு நிகராக அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்கும் துணை நிற்கிறது இந்த வயலகம் வானொலி. சங்கம் வைத்து தமிழ் மொழியை உயர்த்திய மதுரை என்ற வார்த்தையை கேட்கும் பெரும்பாலானவர்களுக்கு சித்திரை திருவிழாவும் மல்லிகையும் தான் நினைவிற்கு வரும். ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அங்கு ஒலிபரப்பாகும் வயலகம் என்ற சமூக வானொலிதான். விவசாய அமைப்பு நடத்தக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய ரேடியோ. இது அவார்ட் நாங்க வாங்கினோம்னு சொல்றத விட எங்க மக்கள் அமைப்பு எங்க மக்கள் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க பெருமைப்படுறாங்க. நம்ம தேசிய விருது வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரேடியோ தேசிய விருது வாங்கியிருக்கு. நம்ம ரேடியோன்னு தான் சொல்றாங்கன்னு ஒழிய இது இன்னொருத்தவங்க நடத்துற ரேடியோ அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. அதனால அவங்களுக்கு பெருமையா தான் அதை நினைக்கிறாங்க. நம்ம ரேடியோவே உங்களுக்கு பெருமையாவே ஃபீல் ஆகுது. மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டியில் வேளாண் மேம்பாடு சார்ந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக அந்த பகுதி விவசாயிகளால் உருவாக்கப்பட்டதுதான் வயலகம் என்ற அமைப்பு. விவசாய இடுபொருட்கள், கடன் உதவி திட்டம், பயிர் காப்பீடு, கண்மாய் புனரமைப்பு போன்ற பணிகள் இந்த வயலகம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பிறகு 2011ஆம் ஆண்டில் வயலக வானொலி என்ற சமுதாய வானொலியை விவசாயிகள் இணைந்து துவக்கினர். இதன் மூலமாக கொட்டாம்பட்டியை சுற்றியுள்ள 330 கிராமங்களில் சுமார் 1 லட்சம் விவசாயிகளுக்கு வேளாண்மை சார்ந்த தகவல்கள் தினமும் 16 மணி நேரம் வரை பகிரப்படுகிறது. மரப்பயிர்கள்னால 8 அடிக்கு மேல அதே மாதிரி 10 அடி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் தருங்க. 12 அடி இருக்கிறதும் நல்லது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு அதில் பெரும் வெற்றி கண்ட வயலகம் வானொலிக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் 2015 மற்றும் 2023 ஆண்டுகளில் 2 முறை விருது அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சமூக பங்களிப்பு பிரிவின் கீழ் 3வது முறையாக விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதனை விவசாயிகளையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து வயலக வானொலியில் உரையாட வைப்பதும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கிறது. விவசாய சாதனையாளர்கள்லாம் இதுல எங்க பேட்டிக்குள்ள வர்றாங்க. நல்ல அறிவுறுத்தல் உண்டாகுது. இயற்கை வேளாண்மையை பத்தி நிறைய பேசுறதுக்கு எங்க வானொலியை கருவியா பயன்படுத்திக்கிறோம். உள்ளபடியே மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாராட்டுதல் கிடைக்கிறது. அதால தாங்க இந்த பகுதியின் பிரதான பயிர்களான நெல், கடலை, தென்னைக்கு உரிய பருவகால சிரமங்கள் குறித்த தகவல்கள், அரசின் திட்டங்கள், பூச்சி நோய் மேலாண்மை, விவசாய நிபுணர்கள் மூலமாக இயற்கை வேளாண் விழிப்புணர்வு, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற பயிரிடல் போன்ற பல்வேறு தகவல்கள் வயலக வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. குறித்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை தகவல், சந்தைப்படுத்தக்கூடிய தகவல்,
அந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளை சரியக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த வயலக வானொலி வாயிலாக வந்து தெரியப்படுத்துறதுனால இது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக எளிய முறையில் கூட இந்த உலகை உங்களால் அசைத்து பார்க்க முடியும் என்ற மகாத்மா காந்தியின் வார்த்தைகளின் லட்சியவாத சாட்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய வயலகம் வானொலிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஆனது என்று நெகிழ்கின்றனர் கொட்டாம்பட்டி விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வயலக வானொலி பண்பலை 90.4 கொட்டாம்பட்டியிலிருந்து நான் உங்கள் ரத்னா.